வைல்டு வைல்டு பஞ்சாப் 2024 தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்த ஒரு காமெடி ரொமான்டிக் மூவி. இந்த படம் ஏற்கனவே ஹிந்தியில் வெளிவந்துச்சு. இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோயினை சின்சியராக லவ் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோ வேண்டான்ட்டு ஹீரோவோட தன்னுடைய பாஸ் பெட்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் வரைக்கும் போயிடும். கல்யாணமும் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே நடக்கிற மாதிரி ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கும். இந்த சமயத்தில் ஹீரோ தன்னுடைய ஃப்ரெண்டு ஒரு 3 பேர்த்து கூட எப்படியாவது கல்யாணத்தில் போய் ஒரு மேட்டரை அவங்கள்ட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சு பிடிச்சி அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஒரு அவங்க இடத்துல இருந்து அந்த கல்யாண மண்டபத்துக்கு போகிற வரைக்கும் நிறைய சம்பவங்கள் அங்கே நடக்கும். பார்த்தா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த ட்ரிப்பில் பார்த்தா அந்த போலீஸ் பிடிக்க ஏகப்பட்ட சம்பவம் நடக்கும். இந்த சம்பவத்தையெல்லாம் மீறி அவங்க எப்படி தான் சொல்ல வந்த விஷயத்த ஹீரோயின்கிட்ட சொன்னாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஏன்னா இவங்க எப்படியாவது ஹீரோயினை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் ஒன்று போவாங்க. அந்த ட்ரிப்பில் ஏகப்பட்ட சம்பவம்லாம் இருக்கும். பார்த்தா போலீஸ் பிடிக்கும், ஒரு ட்ரக் அப்படின்ட்டு அவங்க பிடிப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் சரக்கு அடிச்சு ஒரு கல்யாணம் அப்படின்ட்டு நிறைய இன்சிடென்ட்கள் அந்த படத்தில் நடக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கு. அதே மாதிரி படத்தில் வச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் டபுள் பேஸ் ஒவ்வொரு கேரக்டர் தமிழ் டபுள் பேஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோட சினிமாவில் கலர்ஃபுல்லாகவும் ஹை குவாலிட்டி விஷயம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. பார்த்தா சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரிடிக்டபுளாக இருக்குது, ரொம்ப செயற்கைத்தனமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டியாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வேணுமே திணிச்ச மாதிரி இருக்குது. இவங்க அந்த பொண்ணு போய் பார்க்குறது, துப்பாக்கி சுடாது. ஏன்னா இவங்களே எதாவது ஒன்று பண்ணி அப்படின்னு சுட வைப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பாஸ் இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிறது தான் இருக்குது. இன்னும் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் செகண்ட் ஹாஃபில் குறையுது. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான மூவியாக வந்திருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். ஒரு சீன்ஸில் அப்படி தான் இருக்குது. ஆனால் எல்லாமே ஸ்கிப்பபிள் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. மொத்தம் இந்த படம் சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சுட்டு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்கள் கவி பாரதி.